ஹாய்ங்க. யாருக்கெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ வச்சு அழகு பார்க்குறது பிடிக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. வீட்டு முன்னாடி இந்த பூவும் இல்லைங்க, ஏதோ ஒரு பூவு நமக்கு ஒரு செம்பருத்தி கூட வைக்கலாம், இல்லாட்டி சாமந்தி எல்லோ கலர் ஒயிட் கலர் இது மாதிரி வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அதை நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போதோ இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வரும்போதோ அதை பார்க்கும்போது ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வேலையை எப்பயுமே செய்வேன். அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு என்னென்ன செடி வச்சுருந்தேன் இப்போ ஏன் இல்லைங்கிறது சொல்கிறேன் வாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து டிச்சு வசதி இல்லை. அப்போ வெறும் திட்டு மாதிரி கட்டி அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பட்டன் ரோஸ் எல்லாமே வச்சுருந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா டிச்சு வசதி வந்துடவும் இந்த தொட்டி புதுசாக வாங்கிட்டு வந்து அதில் எடுத்து மாற்றி வச்சனால எல்லா செடியுமே காஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வேறு செடி தாங்க வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதனால் எந்த செடியுமே இல்லை, ரோஸ் தான் வாங்கணும். சண்டே தான் நர்சரி போகணும். பாப்பா டியூஷன் ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா 6:30லேருந்து 9 o'clock வரை டியூஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ விடுறப்ப நான் விட்டுருவேன். ஈவினிங் ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா அண்ணா கூப்பிட்டுக்குவார். அது அப்படி இல்லை அண்ணாவுக்கு ஒர்க் இருந்ததுன்னா நானே பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ அவங்கள விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் நான் ரெடி பண்ணேன்னா அவங்க வரத்துக்கு சரியாக இருக்கும். டைம் ஆனதுக்கு தகுந்த மாதிரியே இன்றைக்கி ரயில்வே கேட்டில் மாட்டியாச்சு. ஸோ பாப்பாவை கொண்டே விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தாங்க வந்து நான் சமையலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு இட்லியும் கடல மாவு குருமாவும் தான் வச்சுருந்தேன். இந்த கடல மாவு குருமா ரொம்ப 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்னொரு நேரத்தில் நான் எப்படின்னு சொல்கிறேன். பாய்.